இரவு நேரம் மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு துர்நாற்றம் வீசுது. இது மிகுந்த சங்கடத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு இங்கே இருக்க குடியிருப்பு வாசிகளுக்கு. இந்த வாடை ஒரு கெட்ட வாடையில் தான், ஒரு செத்துப்போன மிருகங்களோட வாடை மாதிரி இருக்குது, இல்லைன்னா காற்றுல ஒரு கெமிக்கல் கலந்தது போல் இருக்குது. இப்போ காற்றுல ஆமாம், இரவு நேரங்களில் தான் அவங்க ஏதோ வெளியேற்றுறாங்க, ஒரு கெமிக்கலோ ஏதோ வெளியேற்றும் போது தான் வருது. ஆமாம், இரவு நேரங்களில் தான் உறுதியாக தெரியுது. வணக்கம், நான் புவனாராஜ். OMR ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஃபார்ம்ராவோட ஈகோ வாட்ச் அப்படிங்கிற ஒரு குரூப், வாலண்டியர் குரூப்பில் நான் இருக்கிற வாலண்டியராக இருக்கேன். இங்கே கடந்த சில வாரங்களாக ஒரு இரவு நேரம் மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு துர்நாற்றம் வீசுது. இது மிகுந்த சங்கடத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு இங்கே இருக்க குடியிருப்பு வாசிகளுக்கு. இது எங்களுக்கு ஜன்னல் திறக்க முடியல வெயில் காலங்களில். பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இந்த வாடை ஒரு கெட்ட வாடையில் தான், ஒரு செத்துப்போன மிருகங்களோட வாடை மாதிரி இருக்குது, இல்லைன்னா காற்றுல ஒரு கெமிக்கல் கலந்தது போல் இருக்குது. மேடம், இப்போ இந்த துர்நாற்றத்தால நீங்கள் எந்த மாதிரி இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகிறீங்க? குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா? இல்லை, அதுதான் இரவன். இப்போ வெயில் காலத்தில் நமக்கு ஜன்னல் திறக்கணும். ஸோ நேரத்தில் மட்டும் வருதா, இல்லை எந்த மாதிரி இந்த துர்நாற்றம் வீசுது? மாலை நேரங்களில் ஒரு 7 மணி 8 மணியில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நடு இரவில் கூட 12 மணிக்கு மேலே இது நல்லாவே உணர முடியுது. விடிய காலம் வரை இந்த பிரச்சனை இருக்குது. இதனால் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அவஸ்தை இருக்குது. ஏன்னா காற்று நமக்கு சுவாசிக்க முடியல, நமக்கு நல்லாவே தெரியுது காற்றுல ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த சிட்கோ நிறுவனம் சிறுச்சேரிலையும் இருக்குது, திருப்பூர் பக்கத்தில் ஆலத்தூர்லேயும் இருக்குது. எந்த பகுதியிலேருந்து வருதுன்னு இந்த துர்நாற்றம் உங்களால் எதனா கண்காணிக்க முடியுதா? இப்போ ஃபார்ம்ராக்கு ஒரு 30-40 கம்யூனிட்டிலேருந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ அது எங்கேருந்துலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ஒரு ஏரியாவிலேருந்து கேளம்பாக்கம், தாழம்பூர், செம்மஞ்சேரியிலேருந்து ஷோலிங்கநல்லூர் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. இந்த காற்று செயலிகள்லாம் இப்போ இருக்குது இல்லையா, ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நாங்கள் பார்த்தப்போ இந்த காற்றின் திசை மற்றும் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காற்றில் இந்த வாடை கலக்குது. ஸோ ஷோலிங்கநல்லூர் வரைக்கும் இதோட பாதிப்பு நாங்கள் பார்க்குறோம். இது சம்மந்தமாக நீங்கள் மாசு கட்டுப்பாடு எதனா தகவல் கொடுத்துருக்கீங்களா, கமெண்ட் எதனா பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸ் மற்றும் ஃபார்ம்ராலேருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஏதாச்சும் உங்களுக்கு ரிப்ளை வந்துருக்குங்க? இப்போ கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் எங்களுக்கு பதில் எதுவும் வரல, நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. கடந்த ஆண்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதுக்கு எதனா மாசு கட்டுப்பாடு எதனா நடவடிக்கை எடுத்தாங்களா? எந்த மாதிரி பதில் கிடைச்சது உங்களுக்கு? இல்லை, அந்த போன வருடம் இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை அவங்க கணிச்சு அதெல்லாம் எடுத்தாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் திரும்ப ஏன் இந்த வருடமும் வருது? அது எந்த துர்நாற்றம் எதனா சொல்லியிருக்காங்க? இல்லை, அந்த ரிப்போர்ட் எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. அது என்ன கெமிக்கல் வருதோ, கெமிக்கல்னாலேயா, அது வேறு எதுவும் ரீசனானு அது எதுவும் எங்களுக்கு வெளியே தெரியாது. இப்போ கடந்த ஆண்டும் உங்களுக்கு ரிப்ளை தெரியல, அப்போ இந்த ஆண்டும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, துர்நாற்றம் ஆண்டுக்கு ஒரு முறை இது மாதிரி வருதுன்று. இதுக்கு எதனா ரிப்ளை கிடைக்கணும் எதனா எதிர்பார்க்கலாம்? எந்த அளவுக்கு நம்புறீங்க? இல்லை, கண்டிப்பாக நாங்கள் நிறைய ஊடகங்களில் சொல்லியாச்சு, நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லியாச்சு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட், மாசு கட்டுப்பாட்டு வரதுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம குடியிருப்பு வாசிகள் இவ்வளோ தான் செய்ய முடியும். அப்போ இதை மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ மாவட்ட ஆட்சியரோ இதில் இறங்கி இதை ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இந்த பிரச்சனைக்கு. வருடம் இது இந்த சீசனில் வராது இல்லாமல் நிரந்தர தீர்வு, இது என்ன இதோட ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிச்சி நிரந்தர தீர்வு தர வேண்டும் தான் வேண்டிக் கொள்கிறோம். இது வரைக்கும் கடந்த ஆண்டும் சரி, இப்போ இருக்கிற டைம்லையும் சரி, இது நாள் வரைக்கும் யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க? குழந்தைகள் இல்லை வயதானவங்க யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இது வெளிப்படையான பாதிப்பு இல்லை. ஆனால் ஏன்னா அது இரவு நேரங்கிறனால நம்ம நிறைய பேர் ஜன்னல்களை பூட்டிட்டு ஏசி போடுறவங்களுக்கு ரொம்ப தெரியாது, அதோட இது தெரியாது, ரிசல்ட் தெரியாது. ஆனால் ஃபுல்லாகவே சுவாசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது கூட எங்களுக்கு இன்னும் தெரியல சரியா. ஆனால் அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு மட்டும் தான் எங்களால் சொல்ல முடியும். இப்போ பகல் நேரத்தோட இரவு நேரத்தில் அதிகமாக? ஆமாம், இப்போ ஆமாம், இரவு நேரங்களில் தான் அவங்க ஏதோ வெளியேற்றுறாங்க, ஒரு கெமிக்கலோ ஏதோ வெளியேற்றும் போது தான் வருது. ஆமாம், இரவு நேரங்களில் தான் உறுதியாக தெரியுது. இது கெமிக்கலாக இருக்குது. இது ஒரு சரியான அந்த வாடையை கூட நம்மளால் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இதை சில எக்யூப்மெண்ட் வச்சு சயின்டிஃபிக்காக தானே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இப்போ நானும் நீங்களும் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது எந்த மாதிரி வாடை அப்படின்னு. ஸோ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு தான் நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட கேட்குறோம். குறிப்பிட்ட இப்போ அந்த சில நிறுவனங்களுக்கு நீங்கள் எதனா ஒரு இன்டிமேஷன் எதனா கொடுத்துருக்கீங்களா? உங்கள் டீம் மூலிமா எதனா கொடுத்துருக்கீங்களா? அவங்க எதனா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? இல்லை, இதில் நாங்கள் நேரடியாக எதுவுமே தலையிடலை. ஏன்னா இது என்ன ரூட் காசுங்கிறது சரியாக தெரியாதப்போ நம்ம நேரடியாக நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம அரசுக்கிட்ட கேட்குறோம், அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம்.
அவங்க தலையிட்டு இதை வந்து எடுத்து பண்ணணும் தான் நம்ம அரசாங்கத்தை கேட்குறோம். இப்போ கடந்த ஆண்டு வேற அரசு இருந்தது, சரி நடவடிக்கைகள் இப்போ புதிய அரசு வந்திருக்கு, அது மேலே எதனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இது கண்டிப்பாக நாங்கள் ஆக்சுவலாக இப்போ எங்களோட புது எம்எல்ஏ கிட்டே நாங்கள் சொல்லியிருக்கோம், அவர்கிட்டையும் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தான் எதிர்பார்க்குறோம். திருப்பூர் ஒரு எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கோம்.